வணக்கம். ஏன் உணவு சாப்பிட்ட உடனே டீ குடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா? வாங்க அதை பத்தி இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கலாம். ஆயுர்வேதத்துல, ஆயுர்வேதம் என்பது பழங்காலத்துல இருந்தே பின்பற்ற வர ஒரு இந்திய மருத்துவ முறை. இந்த மருத்துவ முறையில உடல்ல இருக்கிற வாதம், பித்தம், கபத்தை நடுநிலையா பராமரிச்சு மனம், உடல் மற்றும் ஆத்மாவை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு முடியும். ஆயுர்வேத டயட்டை நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம்னா நம்ம அன்றாட சாப்பிட்ற சில உணவு கலவைகள்ல இருந்து தான் நம்ம சாப்பிட்றது மிகவும் தவறு. இதனால உடல் ஆரோக்கியம் தான் பாதிக்கப்படும். அதனால தவறான உணவுகளை ஆயுர்வேதம், அதாவது இந்த மாதிரி சாப்பிட்டோன்னே டீ குடிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன நோய்கள் வருது அப்படிங்கிறத பத்தி நம்ம விரிவா தெரிஞ்சுக்கலாம். சாப்பிட்ட உடனே பலரும் செரிமாகணும் அப்படின்ட்டு டீ குடிப்பாங்க. ஆனா அப்படி டீ குடிக்கிறதுனால அது அஜீரண கோளாறுகள் தான் உண்டு பண்ணிடும். வேணும்னா பால் டீக்கு பதிலாக கிரீன் டீயை 1/2 டம்ளர் குடிக்கலாம். நம்ம சாப்பிட்டு முடிச்ச உடனே ஜூஸ் குடிக்கிற பழக்கம் மிகவும் ரொம்ப மோசமானது. ஏன்னா இப்படி செய்யும்போது உணவு சாப்பிட்ட வாட்டி நம்ம உடல்ல இருக்கிற புரோட்டீனும், கார்போஹைட்ரேட்டு மற்ற கொழுப்புகளை செரிக்க உதவுற நொதியெல்லாம் நீக்கப்படும். அதனால ஜூஸ் குடிக்க சிறந்த நேரம் அப்படின்னு நினைப்பேன். உணவு சாப்பிட்றதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஜூஸ் குடிக்கணும். தயிரோட எண்ணெய் பலகாரங்களை சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த காம்பினேஷன் உடல்ல இருக்க கொழுப்புகளை உடைக்கிற திறமை குறைஞ்சி உடலோட கொழுப்புகளினோட அளவை அதிகரிச்சு உடல் பருமனை அதிகரிக்க செஞ்சிரும். ஜங்க் ஃபுட் மற்றும் குளிர்பானங்கள் காம்பினேஷன் உடல்ல இருக்கிற ரத்த சர்க்கரையோட அளவு, அது இல்லாம கொழுப்புகளோட அளவை அதிகரிக்க செஞ்சிரும். இறுதியில உடல் பருமனை அதிகரிச்சிரும். நம்ம பாலோடு சாக்லேட் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா சாக்லேட்ல இருக்கிற புளோவோனாய்டுகளை பால் உறிஞ்ச விடாம தடுத்துரும் அப்படின்னு ஆய்வு ஒண்ணுல தெரிய வந்திருக்கு. அதனால இது எந்தவித கேடும் விளைவிக்காது. சிலருக்கு உணவு சாப்பிட்ட வாட்டி இனிப்புகளை சாப்பிட்றதா வழக்கமா வச்சிருக்காங்க. இது மிகவும் மோசமான செயல். ஏன்னா இது உடல்ல கொழுப்புகளை செரிமானமாவதை குறைச்சி உடல் எடையை அதிகரிக்க செஞ்சிரும். மட்டனோட உருளைக்கிழங்கு சேர்த்து சமைச்சு சாப்பிட்றத அறவே தவிர்ச்சிடணும். ஏன்னா விலங்கு புரோட்டீனுடன் கார்போஹைட்ரேட்டோட சேர்த்து சாப்பிடும்போது வயிற்றுல செரிமான அமிலம் அளவுக்கு அதிகமா சுரந்து நம்மளுக்கு அசிடிட்டியை உண்டு பண்ணிடும். நம்ம உணவு சாப்பிட்ட வாட்டி பழங்களை சாப்பிட்டோம்னா நம்மளுடைய செரிமானம் சரியா நடைபெறாம உடல்ல நீண்ட நேரம் சர்க்கரை நீடித்து நொதிக்க வச்சிரும். அதனால சாப்பிட்ட வாட்டி பழங்களை சாப்பிடக்கூடாது. நம்ம உணவு சாப்பிட்ட உடனே நீரை வயிறு நிறைய குடிக்கூடாது. குறைஞ்சது 1/2 மணி நேரம் கழிச்சு தண்ணீரை குடிக்கலாம். இதனால செரிமான மண்டலமும் ஆரோக்கியமா இருக்கும். நிறைய தகவல்களை பத்தி பார்த்தோம். மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.